குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் வந்து நடைமுறையில் இருக்கு. இதனால குறைச்சி கொடுத்திருக்காங்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கும் போது ஒரு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்தா அடுத்த ஜெனரேஷன் வந்து தொடர்ச்சியா பின்தொடர்ந்து இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து முன்னெடுத்து விளையாட்டுல ஒரு முன்னோக்கு பாதைகளை செய்வாங்க. இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அரசு வந்து இது வந்து ஒரு இதையும் அரசியலா பாக்குதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இது வந்து நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். செஸ் போன்ற விளையாட்டுகள் வந்து தனிநபர்கள் பங்கேற்கிற விளையாட்டு, அது அத்லெட்டிக்ஸ் என்று நாம் சொல்லுவோம். கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள். எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள், வரையறையை தாண்டி தருகிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு, இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது. நாங்கள் 25 லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதையே மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த குழுவை சார்ந்த அனைவருக்குமே போய் சேரணும். ஆனா இவங்க வைஸ் கேப்டன், அது அந்த துறையில வந்து அப்படி சில வரையறை வச்சிருக்கிறாங்க. ஒரு டீமா ஒர்க் பண்ற கேம்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் பண்ற அத்லெட்ஸ் இருக்குது, செஸ் மாதிரியான சில ரொம்ப பிரைனி கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில வரையறை வச்சிருக்கிறாங்க. அந்த வரையறை அடிப்படையில் தான் நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனால் கூடுதலா அவங்க தர்றதையும் நாம் பார்க்கிறோம். அதை வந்து நாம எல்லா விளையாட்டையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி பார்த்துட முடியாது. ஆனா என்னன்னா, இப்ப இந்த கபடி டீம்ல விளையாண்ட எல்லாருக்கும் அந்த ஒரு பாராட்டும் சான்றிதழும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கோரிக்கை. தங்கப்பதக்கங்கிறதுக்கு முதன்மைப்படுத்துவாங்க. தங்கப்பதக்கம்ங்கிறது அதான் வெள்ளி, அது ஒரு 3வது நிலையில் பெறக்கூடிய பதக்கங்கிறதுனால அது பெருசா யாரும் கொண்டாடுறதில்லை. ஆனா அதுவும் ஒரு சாதனை தான். 3வது இடத்தை பெறுவதுங்கிறது ஒரு சாதனை தான். தங்கப்பதக்கம் வென்றவர்களை எப்போதுமே தேசம் பாராட்டி கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நாம் ஒப்பீடு செய்து அதை ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்க தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. அந்த மாதிரி 3வது பாலினத்தை சார்ந்தவர்கள் அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. நான் ஏற்கனவே சொன்னதை போல பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களை எப்படி நாம் கட்டாயம் நியமனம் செய்ய வேண்டும், அவர்கள் மூலமாக மாணவர்களிடையே விளையாட்டு திறனை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதை போல தனிப்பயிற்சியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் 3ஆம் பாலினத்தவர் போன்றவர்களை பயிற்சியாளர்கள் கட்டாயமாக வளர்த்தெடுப்பார்கள். அந்த அடிப்படையில இதை அணுகலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கண்ணகில இருந்து காட்சியா திரும்பி வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல டிவி டிபேட் உள்ள அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான சத்தியன் அவர்கள் வந்து நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து தலித் மக்கள் மீது குறிப்பிட்டு பேசுகிறார். எஸ்ஐஆர் குறித்து அது நம்ம கார்த்திகா இல்லாத ஒரு அமர்வுல உட்கார்ந்து பேசுவோம். இது வந்து முழுக்க விளையாட்டுக்குள்ள நாம வந்து அந்த அரசியல் பேச வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.